விவர்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட பதிவில் கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூன் 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனுடைய தாக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்களானது கொண்டு வந்திருக்கு இந்த கிரக அமைப்பு, அதேபோல் உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய தொழிலானது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்தும், அதேபோல் கடந்த சில காலங்களாகவே உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிறது குறித்து தாங்க இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கடகராசி என்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஜூன் 23ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களானது இந்த கிரக அமைப்புகள் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்பொழுது உங்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வரவு செலவு அப்படின்னு பார்க்கும் பொழுது திடீரென்று பார்த்தீங்கன்னா தன வரவுகள் மற்றும் முதலீடுகள் மூலமாக லாபங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுபகாரிய செலவுகள் சற்று அதிகரிக்கும். அதேபோல் பழைய கடன்கள் மற்றும் எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய நேரங்களானது இது அப்படின்னு தான் சொல்லணுங்க. உங்களுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னா இப்பொழுது எதிர்பாராத ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும், பண வரவுகளும் இருக்கும். அதே சமயம் மன அமைதி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக விரிவாக பார்த்தீங்கன்னா இதனுடைய குறிப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சில விஷயங்களானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாங்க. கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சாதகமாக மிக அற்புதமாக பார்த்தீங்கன்னா அணிவகுத்துள்ளது. ஸோ எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த ஓராண்டு காலமாக உங்களது 12ஆம் வீட்டில், அதாவது 12ஆம் வீட்டில் சஞ்சரித்து வீண் விரயங்களையும் மன உளைச்சலையும் தந்த பாக்கிய அதிபதி குரு பகவான் இப்பொழுது உங்களுடைய ஜென்ம ராசியான கடகராசிக்குள் பார்த்தீங்கன்னா பிரவேசிக்க உள்ள. ஸோ இந்த உச்ச நிலையை பார்த்தீங்கன்னா அடைந்திருப்பதனால இந்த கோச்சார பயிற்சியானது உங்களுக்கு ஆத்ம பலத்தையும் உடலினுடைய வீரியத்தையும் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக்குங்க. இதோட சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்குள் இணைந்திருப்பதனால உங்களுடைய ஆளுமை திறன்களும் முக லட்சணங்களும் பார்த்தீங்கன்னா அனைவரையும் கவரக்கூடிய வண்ணமாகவே மாறும். மேலும் சொல்லப்போனால் இந்த யோகக்காரகன் செவ்வாய் பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குடிக்கொள்கிறாங்க. ஸோ அதனால் உங்களது நீண்ட நாள் பொருளாதார கனவுகளை இப்பொழுது நீங்கள் நினைத்தபடி பார்த்தீங்கன்னா நினைவாக்க கூட உதவும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த கடகராசியினுடைய தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தொழிலில் மற்றும் ஜீவனஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில் ஒரு பொன்னான காலகட்டங்கள் நிலவுகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதியும் யோகக்காரகனுமான செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்களுடைய 10ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பலத்துடன் சஞ்சரிப்பது உத்தியோகத்தில் உங்களுடைய வேலை திறனை பார்த்தீங்கன்னா உன்னத நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பணியிடங்களிலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய நிர்வாக முடிவுகள் நிறுவனத்திற்கு பார்த்தீங்கன்னா மாபெரும் வெற்றியை தேடி கொடுக்கும். மேலதிகாரிகளினுடைய முழுமையான பாராட்டுகளையும் ஆதரவுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அதே போல் சூரிய பகவான் 12ஆம் வீட்டிற்கு மாறும் பொழுது உங்களுடைய வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களினுடைய அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஆன்சைட் வேலைகளும் பார்த்தீங்கன்னா சுலபமாகவே கைகூடி வரும். ஆன்சைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யலாம். அந்த நேரங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சேர்ந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய நேரங்கள். ஸோ அதனால் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகளும் அல்லது விரும்பிய இடமாற்றங்களும் எந்தவித தடைகளும் இன்றி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த நேரத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அலுவலகத்தை விட்டு மற்ற அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி செல்லலாம். ஸோ இடமாற்றத்தை செய்து கொள்ளலாம் தாராளமாக. இந்த நேரங்கள் உங்களுக்கு சுலபமாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும்.
சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுய தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக அனுகூலமாக லாபங்களை வந்து வாரி வழங்கக்கூடியதாகவே வந்து இருக்க போகிறதுங்க. இந்த பாக்கியாதிபதியான குரு பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்களது ஜென்ம ராசியில் வந்து உச்சம் பெற்று இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வீடான வியாபார ஸ்தானத்தை நேரடியாக பார்ப்பதனால கடந்த காலங்களில் கூட்டு தொழிலில் இருந்த சச்சரவுகளும் மந்த நிலைகளும் நீங்கி உங்களுடைய வியாபாரங்கள் அசுர வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய லாபாதிபதியான சுக்கிர பகவானும் ஜென்ம ராசியில் உச்சகுருவுடன் இணைந்திருப்பதனால கலைத்துறை, சினிமா, அழகு சாதன பொருட்கள், ஜவுளி மற்றும் உணவக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாடிக்கையாளர்களினுடைய வருகைகள் பல மடங்கு அதிகரித்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதன் மூலமாக லாபங்களும் வந்து சேரும். உங்களுடைய பிராண்ட் மதிப்பு சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்கு உயருங்க. புதிய கிளைகளை தூங்குவதற்கும் முதலீடுகளை செய்வதற்குமே இது ஒரு உன்னதமான நேரங்கள். ஸோ இந்த நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு சுப பலனை தரக்கூடியதாக அமைய போகிறது. இந்த ஜூன் 21ஆம் தேதி அன்றே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் ரிசர்வராசியில் வந்து பார்த்திங்கன்னா நுழைய இருக்கார். ஸோ அதனால் ரியல் எஸ்டேட், பூமி சேர்க்கை, பங்குச்சந்தை முதலீடுகள் மற்றும் பழைய சொத்துக்களை விற்பதன் மூலமாக நீங்கள் எதிர்பாராத பிரம்மாண்டமான ஒரு பணவரவுகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே நேரங்களில் உங்களுடைய தனஸ்தானாதிபதியான சூரிய பகவான் இப்பொழுது 12ஆம் வீடான விரைஸ்தானிற்கு மாறுவதனால கையில் வரக்கூடிய பணப்புழக்கம் அப்படியே தேங்கி நிற்காமல் இல்லத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், ஆன்மீக குடமுழுக்கு விசேஷங்கள் அல்லது புண்ணிய ஸ்தல யாத்திரைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகளாக வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த செலவுகள் உங்களுக்கு எந்தவித பாரத்தையும் தராது. அதற்கு மாறாக மனதிற்கு வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த நிம்மதியையும் திருப்தியையும் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இந்த கடகராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையானது இந்த காலகட்டத்தில் பன்னீர் தெளித்தது போல மிகவும் நறுமணமாகவும் இனிமையாகவும் அமைய போகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜென்ம ராசியில் உண்டாகக்கூடிய உச்சகுரு மற்றும் சுக்கிரனுடைய உன்னதமான சேர்க்கையானது வாழ்க்கை துணையுடன் உள்ள அந்யோன்யத்தையும் அன்பையும் பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க. உங்களுடைய கனிவான பேச்சினால உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே உங்களுடைய மதிப்புகளானது ஏற்படும். வரன் தேடி கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு, இளைஞர்களுக்குமே பெண்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்மராசி குருவினுடைய சுப பார்வைகள் உங்களது தகுதிக்கு ஏற்றார் போல மிக சிறந்த வரன்கள் அமைந்து இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுபமங்கள கெட்டிமேல சத்தங்கள் உண்டாக போகிறது. நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியங்கள் இல்லாத தம்பதியர்களுக்கு இல்லத்தில் மழலை சத்தங்கள் கேட்கக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு. சுப செய்திகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேரும். இல்லத்தில் மகிழ்ச்சிகளும் தாண்டவம் ஆடும். அதே போல் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ மாணவர்களுக்கு கல்வி நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஒரு பொற்காலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அறிவுக்கு காரகனான குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களது ராசிக்குள்ளேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுடைய கவனிக்கக்கூடிய திறன்களும் நினைவாற்றல்களும் வந்து பார்த்திங்கன்னா மிக பெரிய அளவிற்கு, அதாவது வியக்கத்தக்கக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. புதனும் உங்களுடைய ராசிக்குள் வருவதனால போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சியும் பெறுவீர்கள். மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல முயற்சிக்கக்கூடிய மாணவர்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே 100க்கு 100% இப்போது வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு சென்று நீங்கள் படிக்கலாம். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நீங்கள் சரியான முறையில் வந்து செய்யணும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்கணுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது கடந்த சில காலகட்டங்களாகவே உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருந்த நாள்பட்ட பிணிகள் மற்றும் மன அழுத்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக நீங்கி பூரணமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குணமடைவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய உச்ச குரு பகவான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்பொழுது உங்களுடைய உடலிற்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு அரணாக வந்து இருப்பாங்க. உங்களது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் பன்மடங்கு வந்து பார்த்திங்கன்னா உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். முகத்தில் ஒரு புதிய தேஜஸ் பொலிவுகளும் வந்து ஏற்படுங்க.
அதேபோல் சூரியன் பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைவதனால லேசான கண்ணெரிச்சல் அல்லது பயணங்களால் ஏற்படக்கூடிய தற்காலிக உடல் சோர்வு இதை தவிர பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த ஒரு விளைவுகளும் பார்த்திங்கன்னா நேராது. தினசரி வாழ்க்கையில் எளிய தியானம் அல்லது யோகா பயிற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப சிறந்ததுங்க. உங்களுடைய மனதை எப்பொழுதுமே சாந்தமாகவும் ஆனந்தமாகவும் வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.